Okay, hi team. Good evening. Today நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஏபி டெஸ்டிங். ஓகே ஓகே ஏபி டெஸ்டிங்னா என்ன? நிறைய டெஸ்டிங் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நான் கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ணலாம். சரியா? ரெக்கார்டுக்கு போகிறதுக்காக சைலண்டாக இருக்க வேண்டாம். ஏபி டெஸ்டிங்னா என்ன? நார்மல் டெஸ்டிங்னா என்ன? அதுக்கு முன்னாடி checking. செக்கிங். ஓகே. ஸோ வந்துட்டு டெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நிறைய கோர்ஸ் இருக்கும். டெவலப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண கூட இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் எதுவானாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எந்த டொமைனாக இருக்கட்டும், லைக் இ காமர்ஸ் டொமைன், பேங்கிங் டொமைன், ஹெல்த் கேர் டொமைன், வாட் எவர் மேபி. ஓகே, we need to check something in that particular right. ஸோ அதுக்கு வந்துட்டு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டெவலப்பர்ஸ் தே வில் டெவலப் த பர்டிகுலர் வெப் பேஜ் ஆர் யூஆர்எல் வாட் எவர் மேபி based on the design document. Okay, so testers what we will do, we will check that particular page whether it is working correctly or not. Okay, by using several kind of familiar tools and technologies like different kind of testing like functional testing, inside that manual automation and AP testing, performance testing, so whatever maybe. Okay, and also there are a number of testings like database testing, okay, mobile testing, ஸோ டாட். ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ ஆல்ரெடி பார்த்தது வந்துட்டு நீங்கள் அவேராக இருக்குது வந்துட்டு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் அவேராக இருப்பீங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு வரும்போது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் ரெண்டு இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம முதல்ல அதில் வந்துட்டு மேனுவல் ஆட்டோமேஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் மேனுவல் டெஸ்டிங் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகேவா? சம்டைம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் இது கீழே மேனுவல் டெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு கிளாஸஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ராஜெக்ட் கிளாஸும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இனிஷியலாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு மேனுவல் டெஸ்டிங் வரும்போது எஸ்டிஎல்சி டெஸ்ட் கேசஸ், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், அண்ட் வேற என்ன எஸ்ஐடி, யூஏடி, ப்ராடு. ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ்லாம் அதில் பார்த்துப்பீங்க. சினாரியோஸ் எழுதிருப்பீங்க, டெஸ்ட் கேசஸ் எழுதிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே மேனுவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதில் சானிட்டி செக்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, ரிக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து மேனுவலில் கவர் ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி ஆட்டோமேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா, செலினியம், மேவன், ஃப்ரேம்ஒர்க்ஸ் லைக் டெஸ்ட்என்ஜி, குக்கும்பர், பிடிடி குக்கும்பர், ஓகே, கிட்ஹப், சிஐசிடி டூல் கால்டு ஜென்கின்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேஷனில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் கீழே கவர் வருது. ஓகே ஓகே, ஸோ இப்போ ஏபி டெஸ்டிங் போகிறோம். ஓகேவா? ஏபி டெஸ்டிங் போகிறோம் அப்படின்னா ஏபி டெஸ்டிங் அதே மாதிரி ரெண்டு இருக்கு. ஓகே, ஒன்று மேனுவல், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன். Manual in a sense, inside the manual we are using the tool called Postman here. Okay, whereas inside the automation we are using the concept called rest assured. Inside the framework called BDD Cucumber, either BDD Cucumber or TestNG framework. எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எக்லிப்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லேருந்து ஏபிஐ டெஸ்டிங் மைக்ரேட் ஆகுறதுனால ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஏபிஐ டெஸ்டிங்க்கு யூஸ் ஆக போகிற சில மேஜரான ஃபெமிலியர் பார்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லேருந்து தான் வர போகிறாங்க. சரியா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா ஜாவா தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ஏபி டெஸ்டிங்க்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் குக்கும்பர், எய்தர் குக்கும்பர் ஆர் டெஸ்ட்என்ஜி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் தெரியாமல் நீங்கள் இங்கே வந்து ஏபி டெஸ்டிங்கில் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் த மெயின் கான்செப்ட் கால் கிட்ஹப். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த போஸ்ட்மேன்ற டூலை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கோயிங் டு இன்வோக் ஆர் இன்டெகிரேட் திஸ் கிட்ஹப் ஒன்லி. ஓகே, ஸோ கிட்ஹப்ன்ற கான்செப்ட் தெரியாமல் நம்ம ஏபி டெஸ்டிங் வர முடியாது. ஸோ வி கேன் கால் லைக் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வில் பி த பேரண்ட் ஆல்சோ ஃபார் ஏபி டெஸ்டிங். For your understanding I'm saying. Okay, so ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லேருந்து ஏபி டெஸ்டிங் மைக்ரேட் ஆகிறதுனால எனக்கு இது வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ இதுவும் உங்களுக்கு பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ ஏபி டெஸ்டிங்குள்ளே வரலாம். ஓகே, ஏபி டெஸ்டிங் ஏன் போகிறோம், ஏபி டெஸ்டிங்கோட யூசேஜ், வாட் இஸ் மீன் பை ஏபி டெஸ்டிங்? In this case we will go inside enter inside the PPT. Okay, API testing, what is the full form of API? In a sense, application programming interface. Okay, application programming interface அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும்
இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் இந்த ஏபிஐன்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்மீடியேட்டராக வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை தே கால்ட் அஸ் application programming interface, shortly can called as API. Okay, the testing which we going to done by using API called AP testing. Okay, okay. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஏபி டெஸ்டிங்குடைய யூசேஜ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஓகே, அதனால என்ன நமக்கு வேல்யூ என்ன, ஏன் ஃபங்க்ஷன் டெஸ்டிங்லேருந்து இதுக்கு வரும் அப்படின்ற ஒரு ரீசன், ஒரு வேல்யூ, அதோடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதோட யூசேஜ் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, நார்மலாக வந்துட்டு ஒரு வெப்சைட், இந்த இடத்துல தான் ஒரு வெப்சைட் வந்துட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு மேக் மை ட்ரிப் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஒரு வெப்சைட். இது வந்து ஃப்ளைட் புக்கிங் ஆர் ஹோட்டல்ஸ், வாட்டர் மேபி வி கேன் புக் ஃப்ளைட், ஹோட்டல்ஸ், ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸ், கேப்ஸ், வாட்டர் மேபி இன்சைட் திஸ் வெப்சைட். ஸோ ஒரு நார்மல் வெப்சைட். ஓகே, மேக் மை ட்ரிப் டு ஹேவ் யுவர் ட்ரிப். ஸோ இன்சைட் திஸ் ட்ரிப், இன்சைட் திஸ் வெப் பேஜ், ஓகே, இதில் விசிபிளாக வர இந்த ஃப்ரண்ட் எண்டில் விசிபிளாக வருது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பிபிடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்லிட்டு நான் மேக் மை ட்ரிப்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது வந்துட்டு மேக் மை ட்ரிப், இந்த நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட். நீங்கள் ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகுது இல்லையா, ஒரு வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணோன்னு, ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதோடைய ஃப்ரண்ட் எண்டில் இந்த மாதிரி டிசைனாக இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டாக தீபாவளி வந்தது. ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய பூஜா ஹாலிடேஸ்லாம் வந்தது. கரெக்டாக? ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு இங்கே ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வந்துட்டு சைடில் இந்த ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல அழகாக வந்து ஃபேன்டாஸ்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் வந்துட்டு யார் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அந்த பேக் எண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீசன் டைமில் வந்துட்டு எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி வந்துட்டு ஒன் வாங்கினா ஒன் ஃப்ரீ, அந்த மாதிரி, சரியா, ஆடி தள்ளுபடி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் அப்படிலாம் விசிபிள் ஆகணும் அப்படின்னா பேக் எண்டில் டெவலப்பர்ஸ் அவங்கள மாதிரி வந்துட்டு டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி கோடிங் வந்து ஸ்டப் பண்ணுவாங்க. சரியா? பேக் எண்டில் வந்துட்டு அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளாக் டயக்ராம் வியூவாக பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் இதில் பார்க்கலாம். சரியா? இந்த ஃப்ரண்ட் அண்ட் மேக் மீ ட்ரிப் அப்படிங்கிறது நம்ம விசிபிள் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ அதில் வந்துட்டு ஜாவா, ஜேஎஸ், HTML, ஆங்குலர், டைப் ஸ்கிரிப்ட், ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் லாங்குவேஜஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTML யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிராண்டாக பண்ணலாம். இது இந்த ப்ளூ கலர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். கரெக்டாக? ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நிறைய பேர் இதில் பண்ணியிருந்திருப்பீங்க ஆல்ரெடி. HTML யூஸ் பண்ணவங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகாக டிசைன் பண்ணலாம் ஒரு வெப் பேஜ். அதே மாதிரி வந்துட்டு அப்போ இது எங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேக் எண்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெவலப்பர் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு கோடு வந்து ஸ்டப் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதுக்கு அவர் யூஸ் பண்ணது வந்துட்டு ஜாவா லாங்குவேஜாக இருக்கும், பைத்தான் லாங்குவேஜாக இருக்கும். ஓகேவா? அப்போ வேற லாங்குவேஜ்லாம் இருக்காதா? இது ரெண்டு தான் இருக்கும்னா இருக்கும், பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்ட். ஓகேவா? சி, C++, ஆரக்கல், பைத்தான், சரியா, இதெல்லாம் இது ஒரு மைக்ரேஷன், ஜாவா, ஆரக்கல், பைத்தான்லாம். இப்போ சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 பேஜஸ்க்கு கோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா, பைத்தான் அப்படிலாம் நீங்கள் போகும்போது வந்துட்டு ஒரு 2 பேஜஸ் 1 பேஜ்லேயே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதோடைய எஃபிஷியன்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்டில் ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பேக் எண்டை ரீச் பண்ணணும், ஹிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. சரியா? டேரெக்டாக வந்துட்டு ஜேஎஸ் போயிட்டு இது ஹிட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி வேறு லாங்குவேஜஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தேவை. கரெக்டா? ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு இன்டர்மீடியேட்டர், ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாமா? அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து தான் ஏபிஐ நமக்கு வந்து உள்ள என்டர் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் ஏபி டெஸ்டிங் will enter here. Okay, okay. So that's why I told API testing will act as API will act as a interface between the application and the program. Application which is nothing but the make my trip. Make my trip தான் நான் இந்த வெப்சைட்டை சொல்கிறேன். ஓகேவா? ரியல் டைமில் பாருங்க. ஓகேவா? ஸோ இது மேக் மை ட்ரிப், இந்த வெப்சைட்டை தான் நான் இங்கே வந்துட்டு பிளாக் டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ this is the application and this is the program. In this back end we will call as a program. So this API will act as an interface between front end and back end. Okay. Okay. So clear? So இப்போ இது வந்து API வந்துட்டு இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். பேக் எண்ட் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசணும். ஃப்ரண்ட் எண்ட் வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு, மேக் மை ட்ரிப். ஓகே, நம்ம இந்த பேஜில் தெரியுது ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறோம். பேக் எண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா?
யார் ஜாயின் பண்ணியிருக்கிறது? ஓகே, பேக் எண்டுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ பேக் எண்டுடைய ஆப்ரேஷனை இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ தட் பேக் எண்ட்ல என்ன நடக்குது, பேக் எண்ட் என்னன்றது உங்களுக்கு கிளியரா கிறிஸ்டல் கிளியரா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஓகே, பேக் எண்ட். ஸோ இந்த ஃப்ளைட் புக்கிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃப்ளைட் புக்கிங் இந்த வெப்சைட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்போ நான் இந்த ஃப்ளைட்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன்னு வைங்க. இப்போ நான் இந்த சர்ச் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகே, இப்போ சர்ச் ஆப்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன லிஸ்ட் ஆஃப் இது என்ன வருது, we are fetching flights for you அப்படின்றது வந்துட்டு அது வந்துட்டு சர்ச் பண்ணுது. கரெக்டாக சர்ச் பண்ணிட்டு இப்போ எனக்கு செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணியிருக்கு இந்த வெப்சைட். கரெக்டாக லைக் ஸ்பைசி ஜெட், கோ ஃபர்ஸ்ட் அண்டு அதேமாதிரி இண்டிகோ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய எனக்கு சஜஷன் காமிக்குது. கரெக்டாக இந்த டேட்டாஸ்லாம் வந்துட்டு கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாஸ்லாம் எங்கேருந்து வருது? இப்போ நான் ஹிட் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃப்ளைட்ஸ்ன்றதை ஹிட் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஸ்பைசி ஜெட்ல நியூ டெல்லிக்கு இந்த டைம் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா எனக்கு எடுத்துட்டு வருது. கரெக்டா? ஸோ இப்போ பேக் எண்ட்ல ஆல்ரெடி வந்து டீடைல்ஸ் ரெடியா இருக்கு. கரெக்டா? இந்த பேக் எண்ட்ல இருந்து தான் வருதா? பேக் எண்டுக்கு யார் இந்த டீடைல்ஸ் கொண்டு வந்தது அப்படின்னா டேட்டா பேஸ். ஸோ அதுதான் நம்ம இந்த பிளாக் டயக்ராம்ல பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த பேக் எண்டுக்கு இது வந்து என்ன சொன்னோம், இது வந்து அப்ளிகேஷன் சொன்னோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் வில் பி கால்ட் அஸ் அப்ளிகேஷன் சொன்னோம். கரெக்டா? ஸோ பேக் எண்ட் வில் பி கால்ட் அஸ் ஏ வாட், program related stuffs and all will be present there in backend. Correct? So from there it will try to hit the database layer while you search something in front end. ஸோ அப்போ டேட்டாபேஸ் லேயர்லேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேக் எண்டில் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு இப்போ இங்கே ஸ்பைசி ஜெட் அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த ஃப்ளைட்ஸ். ஓகே, வி ஆர் கெட்டிங் ஹியர். ஓகே, ஸோ ஆல்ரெடி த டேட்டாபேஸ் டெஸ்டர்ஸ், ஓகே, டேட்டாபேஸ் டெஸ்டிங்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துட்டு டம்ப் பண்ணியிருப்பாங்க கோடிங்ஸில். ஸோ இந்த டெய்லி ரியல் டைமில் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் லேயர்லேருந்து நமக்கு வந்து பேக் எண்டுக்கு டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஓகே, ஓகே, கிளியர். ஸோ இதில் மெயினாக ப்ளே ஆகிறது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டாபேஸ் லேயர். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு இன்டர்மீடியட்டாக இருக்க போகிறது தான் வந்துட்டு ஏபி. ஓகே, ஓகே. இப்போ ஏபி டெஸ்டிங்கில் இப்போ இவர் யூஸ் பண்ண போகிற லாங்குவேஜ் என்ன? நான் சொன்னேன் டேரெக்டாக வந்துட்டு ஜேஎஸ்ஆர் இருக்குது, HTML இருக்கலாம். டேரெக்டாக போய் ஹிட் பண்ணி அதோடைய டேட்டாஸ் அதோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கெட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ ஏபி என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா, அது யூஸ் பண்ணுறது வந்துட்டு HTTP ரெக்வஸ்ட்டை வந்துட்டு சென்ட் பண்ணும். ஓகேவா? So this intermediator, it will use the HTTP request to pass some of the request from the client side. Okay. From the client, it will take the particular request in HTTP in the format called XML or JSON. There are many formats are available, but the mainly using format called JSON format, okay, or XML format. Here we are going to give priority for JSON only because it is easily understandable. Okay, அது பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so this HTTP request will pass the particular request in the format called JSON. Okay, so இங்க வந்துட்டு request JSON format எடுத்துட்டு போய் பேக் எண்ட்ல ஹிட் பண்ணும். பேக் எண்ட் சென்ஸ் சர்வர், காமனா கூப்பிடுறது வந்துட்டு சர்வர்னு சொல்லலாம். ஓகேவா? So from the client, while trying to hit the server, this API will take the HTTP request in JSON format and it will hit the backend, which is nothing but the server. Okay, the server, what it will do from the backend, it will try to get the information and data from the database layer. Okay, yeah, then okay. ஸோ இதுதான் இதோடைய டயக்ராம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மேக் மே ட்ரிப் எக்ஸாம்பிள் வச்சு, ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகே, மேக் மே ட்ரிப்ன்றது என்ன, ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன. ஸோ அது நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாலாம் எங்கேருந்து வருது அப்படின்றத இவ்வளோ நேரம் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த பிபிடியோடைய இந்த பிளாக் டயக்ராம் அதுதான் டினோட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, இப்போ ஏபின்னு என்ன பார்த்தோம்? ஸோ லேயர் வைஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லேயர்னா என்ன? ஓகே, ப்ரெசன்டேஷன் லேயர், பிஸ்னஸ் லேயர், டேட்டாபேஸ் லேயர், 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் அது. இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லையும் கவர் ஆகும். ஓகேவா? நோட் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் லேயர், பிஸ்னஸ் லேயர், டேட்டாபேஸ் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரெசன்டேஷன் லேயர் விச் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் லேயர். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னா நம்ம இவ்வளோ பேசிட்டு இருந்தோம் இல்லையா, லைக் நம்மளுடைய டாக்குமெண்ட்ல
ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல மேனுவல் ஆட்டோமேஷன்ல கவர் பண்ணியிருப்பீங்க. ஈவன் செலினியம்ல கூட வந்துட்டு எக்ஸ்பாத் வச்சுலாம் நீங்கள் வந்துட்டு லொக்கேட்டர்ஸ்லாம் வச்சு சர்ச் பண்ணியிருப்பீங்க கரெக்டா. லைக் வேரியஸ் கைண்ட் ஆஃப் லொக்கேட்டர்ஸ், வேரியஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஜெக்ட்ல அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரியும். சரியா, தெரியாதவங்க அப்படியே கவனிங்க நான் சொல்றது அப்படி. ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அங்கே என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்றேன், மேக் மீ ட்ரிப்பே எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் ஐக்கானை வந்துட்டு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எக்ஸ்பர்ட் லொகேட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றது இது எல்லாமே. சரியா. ஸோ அது வந்து பிரசன்டேஷன் லேயர்னு சொல்லலாம். அதனால தான் ஏஐ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது இப்படி வேணாலும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஏபி டெஸ்டிங்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த 3 லேயர்ஸ் தான் மெயின் ரோல் பிளே ஆகும். ஓகேவா. சரி, செகண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் லேயர். பிஸ்னஸ் லேயர் வச்சு பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங். ஸோ இப்போ அந்த பிளாக் டயக்ராம்ல பார்த்தது தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த தான் பிஸ்னஸ் லேயர். வேற டேட்டா பேஸ் லேயர், அதுதான் வந்துட்டு டேட்டா ஸ்பெச் பண்ற லேயர்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டா. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் கால் பிரசன்டேஷன் லேயர், பிஸ்னஸ் லேயர் அண்ட் டேட்டா பேஸ் லேயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கிடெக்சர் போகலாம். யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர், வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். ஸோ மேலே பார்த்தா அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். ஓகேவா. ஸோ ப்ரெசன்டேஷன் டயர் 3 டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ்னாலும் சரி, 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ்னாலும் சரி. ஓகேவா. 3 டைப்ஸ் ஆஃப் டயர்ஸ் தேர் ஆஸ்கிங் மீன்ஸ் யூ ஷுட் டெல் அஸ் பிரசன்டேஷன் டயர் அண்ட் லாஜிக் டயர் அண்ட் டேட்டா டயர். Inside presentation day you should elaborate. Okay, until now we discuss no those things you need to elaborate. Whereas in logic tier like that same. Okay, whereas in data tier also you should explain about the database, how they are getting the data from the database layer. So those things you need to discuss with them. Okay. Okay. HTTP. Okay, HTTP na enna அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். அப்பதான் வந்துட்டு நமக்கு புரியும். ஓகேவா. ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேவா. நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணலையே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகே, நம்ம சொன்னோம் கிளைண்ட்லேருந்து சர்வர் போகும்போது ஏபி என்ன பண்ணுவோம், HTTP ரெக்வஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு போகும். அண்ட் ஃப்ரம் த சர்வர் இட் வில் த்ரோ பேக் தி டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் பேக் டு கிளைண்ட் கரெக்டா. ஸோ இன் திஸ் கேஸ் இட் வில் த்ரோ இந்த ஃபார்மேட் ஆஃப் HTTP ரெஸ்பான்ஸ். ஓகேவா. அப்போ இந்த HTTP ரெக்வஸ்ட் போகும்போது என்ன ஃபார்மேட்ல கொடுக்குறீங்களோ அதே ஃபார்மேட்ல தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸோ ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜேசான்ல கொடுக்குறேன் அப்படின்னா ஜேசான்ங்கிறது ஒரு அந்த லாங்குவேஜ் கோடிங்கோட லாங்குவேஜ். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் சி இருக்கு, C++ இருக்கு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த HTTP ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட், இது ஒரு ஃபார்மேட்னு சொல்லலாம். சரியா. ஸோ அப்போ HTTP ரெக்வஸ்ட் யூஸ் பண்ற ஃபார்மேட் வந்துட்டு ஜேசான் ஃபார்மேட். அந்த ஜேசான் ஃபார்மேட்ல போயிட்டு சர்வரை ஹிட் பண்ணும். And from the server you will throw the response back to the client in the format of HTTP response. Okay. Okay. HTTP request response. Okay, இப்போ இந்த HTTP request மட்டும் தானா அப்படின்னா இல்லை, இதுல வந்துட்டு மெயின் ரோல் 4 மெத்தட்ஸ் பிளே ஆகும். ஓகேவா. லைக் கெட், போஸ்ட், புட், டெலிட். இது வந்து HTTP மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் த இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா. We need to give the first priority for this one only. Okay, from the manual testing till the automation end date, we are going to these kind of HTTP methods only. Whatever the operation you are going to perform inside the API testing, without these HTTP methods, it will look like without a heart, the human body is equal to what? நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ இந்த HTTP மெத்தட்ஸ் தான் வந்துட்டு ஏபி டெஸ்டிங் ஹார்ட் மாதிரி. ஓகே, இவன் இல்லைன்னா ஏபி டெஸ்டிங்க்கு கிடையாது. So there are 4 kinds of HTTP methods like get, post, put, delete. Okay. So from here, from the client side, while you are trying to hit the server, you are using the HTTP. You are going to use these kind of HTTP methods. Okay, in JSON format. So then the diagram வந்து நமக்கு explain பண்ணுது. ஓகேவா. So either I will be use get method or either I will use post method or put or delete in JSON format. Okay, from client side. So through HTTP request, it will take this kind of request and it will try to hit the server. Okay. ஒவ்வொரு ஸ்லைடு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, அதனால சேர்த்து சொல்லிட்டே இருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்லைடோட இதை கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரியா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம்.
HTTP மெத்தட்ஸ் அண்ட் மீனிங். ஓகே, நம்ம 4 மெத்தட் மெயினாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ போஸ்ட், கெட், புட், டெலிட். அப்போ போஸ்ட்னா என்ன? ஓகே, போஸ்ட் இன் அ சென்ஸ் கிரியேட். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ இந்த மேக் மீ ட்ரிப் வச்சு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்க என்ன இருக்கு மெயினா, அந்த ஸ்பைசி ஜெட்டை கூட எடுத்துக்கோங்க. ஏன் ஸ்பைசி ஜெட்டுன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு கிரீன்ஸ் ஜெட் அப்படின்னு வைக்கணும். ஓகே, கிரீன்ஸ் டெக்னாலஜி ஜெட்டுன்னு ஒன்று வைக்க போறேன், சரியா? அப்போ நான் வந்து கிரியேட் பண்ணணும், கரெக்டா? ஸோ கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் ஆகும், ஓகேவா? போஸ்ட்ன்ற HTTP மெத்தட் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ கெட் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன். சரி, நான் ஆல்ரெடி கிரீன்ஸ் டெக்னாலஜி ஜெட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், அதை நான் ரீட்ரை பண்ணுறேன் இல்லாட்டி ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்துட்டு எங்கேருந்து நான் ரீட் பண்ணலாம், அப்படி எதை யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம், சரியா? ரீட் இன் அ சென்ஸ், இங்கே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ண உடனே இங்கே விசிபிளாக இருக்குது நமக்கு. ஓகே, இன் தி பிளேஸ் ஆஃப் ஸ்பைசி ஜெட் நோ வி கேன் ஏபிள் டு சி வாட் நேம், Greens Technology Jet. Okay, so from here we need to get that particular name, whether it is created properly or not in this particular website. Like that we are going to test it because we are API testers. Okay, okay. So from here we are trying to hit that particular particular API. Okay, using get method. Okay. Next use பண்ண போறது update. Okay, in Greens Technology Jet ன்னு சொன்னேன், ஓகேவா? அந்த ரொம்ப பெருசா இருக்கு, நான் கிரீன்ஸ் ஜெட்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்க போயிட்டு நேம் அப்டேட் பண்ண போறீங்க, கரெக்டா? அப்போ நேம் அப்டேட் பண்ணா அதுக்கு யூஸ் பண்ண போற மெத்தட் வந்துட்டு தான் புட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புட் அப்படின்னா அப்டேட். ஃபைனலி டெலிட். இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம சும்மா தான் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்பைசி ஜெட்னு இருக்கட்டும் அப்படின்னா கடைசியில் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ கிரீன்ஸ் ஜெட் அங்கே இருக்காது, கிரீன்ஸ் டெக்னாலஜி ஜெட்டும் இருக்காது. அதாவது இந்த ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சின்ன ஒரு மினி எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓகேவா? எதுக்கு ஒரு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு அப்போதான் ஒரு ரிமைண்டராக இருக்கும், ஓகேவா? நாளைக்கு மெத்தட் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வராது. ஏபி டெஸ்டிங் இப்போ நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் மறந்துடுவீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கும். போஸ்ட் வந்துட்டு டெலிட்டோட கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆவீங்க, புட்டு வந்துட்டு கிரியேட்டோட கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது, ஓகேவா? கடைசியில் கிரீன்ஸ் ஜெட்டுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இதை மறந்துடாதீங்கப்பா, சரியா? மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது போஸ்ட்னா கிரியேட், கெட்னா ரீடு, புட்னா அப்டேட், டெலிட்னா டெலிட். இதை நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் ரீட் ஆர் ரீட்ரைவ். ஓகே, ரெண்டுமே சொல்லலாம். ரீட்னாலும் ரீட் பண்ணிட்டு வரும், ரீட்ரைவ்னா இந்த டேட்டா வந்து ரீட்ரைவ் பண்ணிட்டு நமக்கு எடுத்து வந்து கொடுக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ JSON REST HTTP. ஓகே, நம்ம பேசியிருக்கோம், கரெக்டா? ஸோ ஃப்ரம் த கிளைண்ட் சைடு இட் வில் ட்ரை டு ஹிட் த சர்வர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம், ஓகேவா? இட் வில் டேக் தட் HTTP ரெக்வஸ்ட் இந்த ஃபார்மேட் கால்டு JSON ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம், கரெக்டா? நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லைடில் நான் சொன்னேன், we are going to give priority for JSON only, not for remaining kind of formats அப்படின்ட்டு. ஏன் அப்படின்றது இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துட்டு இந்த ஸ்லைடுக்கு வரலாம், ஓகேவா? ஸோ இப்போ கீழே பாருங்க, இது வந்து XML ஃபார்மேட், இது வந்து JSON ஃபார்மேட். நார்மலாக ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ JSONல பாஸ் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும், XML பாஸ் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். வேற இன் JSONல பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயருடைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ எம்ப்ளாயீஸ் ஒரு அரே, செட் ஆஃப் அரேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நேம், ஏஜ், ஸோ அதேமாதிரி நேம், ஏஜ், ஸோ 3 டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உள்ள பாஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? இப்போ JSON பார்த்தோன்னா நான் ஈஸியாக சொல்லிட்டேன், ஒரு நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் கூட இதை பார்த்தோன்னே புரியும், ஓகே, ஜென்ரலாவது புரியும். பட் ஆனால் இங்கே பாருங்க, XML கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் பேரண்ட் நோடு, சைல்டு நோடுலாம் பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேரண்ட்டு, சைல்டு அப்படின்னு உள்ள என்ட்ரு போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டேட்டாஸை கெட் பண்ணுறது பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கம்பேரிங் டு JSON. ஸோ தட்ஸ் வை தே ஆர் சூசிங் ஃபார் JSON ஃபார்மேட் ஃபார் ஈஸியர் கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். இப்போ இந்த ஸ்லைடுக்கு வாங்க, ஓகே. Okay, so that's why they are using the JSON. So here in this slide, what it's trying to say is, so from the client side, it's taking the particular field, okay, like city, units, okay, Paris, units. இது வந்துட்டு C அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், ஓகேவா? ஆக்சுவலி இது இந்த ஸ்லைடை காமிக்கும் போதே வந்துட்டு நம்ம ரிவிஷன் கிளாஸ் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரியல் டைம் கிளாஸில் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கிளாஸ் முடிஞ்ச உடனே என்கிட்ட சொன்னார், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு செல்சியஸ், இது வந்துட்டு லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், ஸோ இதுதான் சொல்ல வராங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா?
ஸோ அவர் வந்துட்டு இதையும் கீனாக வாட்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது இப்போ ஃபர்தராக போக போக இது என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ரெக்வஸ்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி கெட் பண்ணும். சரி, இப்போ அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுல, அதை தான் சொல்கிறேன். இப்போ இது ஜேசன் ஃபார்மேட்டாக இருந்தனால அவரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. கரெக்டா? இன்கேஸ் வேறு ஃபார்மேட்டாக இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு அதுலேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அவ்வளோ இப்போ இந்த ஈஸியாக இருக்கனால கோடிங் ஈஸியாக இருக்கனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. பட் ஆனால் while you're using the complex code in your organization, a particular office means, then you will damn sure you will get confused while you are entering into the coding part. Okay, okay. Next slide. What are the API types? Okay, we can go for API types. API types இது வந்து இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, இந்த ஸ்லைட்ல இருக்க எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? API typesன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ சோப் ரெஸ்ட்னு சொல்லலாம். சோப் வெர்சஸ் ரெஸ்ட்னு இங்கே இருக்கு. ஸோ இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்துட்டு ஆட்டோமேஷன் கீழே வரும். நான் சொல்றேன், லைக் இன் ஏபி டெஸ்டிங் ஆல்சோ தேர் இஸ் மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ரைட்? ஸோ இப்போ மேனுவல் அப்படின்றது வரும்போது போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ ஆட்டோமேஷன் வரும்போது ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கரெக்டா? நான் சொல்லியிருப்பேன் எந்த இடத்துலன்னா இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஐஏபி டெஸ்டிங் வரும்போது போஸ்ட்மேன் ஃபார் மேனுவல், வேற இன் ஆட்டோமேஷன் ரெஸ்ட் அஷ்யூர்ட்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. ரெஸ்ட்ன்றோம் அப்படின்னா என்ன? அப்போ ஒரு ஏபி கிளாஸ் முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா இல்லை. சரியா? பேர் தான் ரெஸ்ட், ஆனால் இனிமேல் தான் மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆகும். ரெஸ்ட் இருக்கிறது. சரியா? ரெஸ்ட்டுங்கிறது ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர். உங்களை ஏபி டெஸ்டிங் ரொம்ப குழந்தை கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா இதை கேட்பாங்க, ரெஸ்ட்னா என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இதுலயே மாட்டிக்காதீங்க. இதோடைய எலாபரேஷன், இதோடைய ஃபுல் ஃபார்ம் தெரியாம மாட்டிக்க கூடாது. ஓகேவா? இதுல நீங்க ப்ராஜெக்ட் இதுலேயே ப்ராஜெக்ட் ஆகிடும் நீங்க உண்மையான ஏபி டெஸ்டரா இல்லையா அப்படின்ட்டு. அதுமே சோப் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஓகே ஓகே, இந்த சோப்னா என்ன, ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது சொல்றேன். ஓகே, இது ஆட்டோமேஷன் கிட்ட வரும்போது பார்க்கலாம். பட் ஆனால் இது ஏபி டைப்ஸ்ல ரெண்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒன் இஸ் கால்ட் சோப், another one is called REST. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ ஏபிஐ இஸ் இன்டெகிரேட்டட் பை எஸ். ஓகே ஓகே, இந்த ஏபிஐ இது வரைக்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அது கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், ஸ்ட்ரைப் இந்த மாதிரியான டொமைன்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு ஏபிஐ தான் யூஸ் ஆகி இன்டெகிரேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் தான் அந்த கிட்டப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் இனிஷியலாக சொன்னேன். ஸோ அது வந்துட்டு நான் உள்ள போக போக உங்களுக்கு புரியும். நம்ம லைவாகவே அதை வந்து இன்வொக் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் இல்லை ரெபாசிட்டரிஸ்லாம் கிரியேட் ஆகுதா அப்படின்றது இப்போ லைவாகவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ லைவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இன்டெகிரேட் ஆகுது, ஏபிஐ எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி நம்ம தான் புதுசாக உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை, ஆல்ரெடி இந்த இடத்துலலாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? இந்த அதேமாதிரி சோப் கான்செப்ட் அப்படிலாங்கிறது வந்துட்டு eBay இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் வந்துட்டு டாக்குமெண்டேஷன்ல நான் சொல்லியிருப்பேன். டாக்குமெண்டேஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற இங்கே இருக்கு இல்லையா? ஸோ மேனுவல்னா போஸ்ட்மேன்ற டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். கரெக்டா? அண்ட் ஆட்டோமேஷன் எசன்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் ரெஸ்ட் அஷ்யூர்ட் இன் எக்லிப்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸோ அதுதான் இந்த ஏபி டெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னா இது எல்லாமே ஏபி டெஸ்டிங் டூல்ஸ் கீழே கவர் ஆகும். ஓகே, லைக் சோப் யூஐ, போஸ்ட்மேன், கேட்டலோன், ஓகே, ரெஸ்ட் அஷ்யூர்ட், ஜேமீட்டர், வாட்டர்மெலி, கராத்தே, ஓகே, எவ்ரிதிங். Among these, we are going to see, we are going to give priority for Postman and Rest Assured. Okay, so UI உடைய அட்வான்ஸ்டு தான், நெக்ஸ்ட் மைக்ரேஷன் தான் ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஓகேவா? ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை. சோப் யூஐல நீங்கள் சுற்றி வச்சு வந்துட்டு சொல்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஜேசன் டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் சோப் யூஐ எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்எம்எல்னா எக்ஸ்எம்எல்ல சொல்லலாம், அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியை சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜேசன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதோடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி. சரியா? ஆனால் as of now we are going to use the tools called Postman and Rest Assured. Postman which will comes under manual testing. For manual purpose and alone we are going to use Postman. Whereas the Rest Assured we are going to use for automation purpose. Okay va? Okay. HTTP status codes. எப்படி நான் வந்துட்டு HTTP ஸ்டேட்டஸ் HTTP மெத்தட்ஸ் வந்துட்டு 4 மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஓகேவா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டினே வந்துட்டு வாட் இஸ் மீன் பை ஏபிஐ, செகண்ட் வந்துட்டு வாட் ஆர் த 4 HTTP மெத்தட்ஸ் அவைலபிள் இன் ஏபிஐ, தேர்ட் கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும், ஸ்டேட்டஸ் கோடு என்ன. ஒன்று ஸ்டேட்டஸ் கோடு என்னன்னு கேட்பான், அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் கோடு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பான்.
Otherwise, they will particularly pick it that particular status code and they will ask, okay, this 401 stands for which one? Like that, they will ask. Okay, there are n number of status codes are available. Among those, we are going to give consideration for level 200 success status codes, level 400 bad request. For example, for bad or negative scenarios, okay, so level 400 for negative scenarios, whereas for level 500 server side error status codes, okay, okay. லெவல் 500 வந்துட்டு சர்வர் எரர்னு கூட சொல்லுவாங்க, சர்வர் எரர் ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் கோட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, ஓகேவா. ஓகே, இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கோடும் என்னன்றது நம்ம லைவாக வந்துட்டு போஸ்ட்மேனில் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ ஆஸ் ஆப்னா வந்துட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 200 வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சக்ஸஸ் ரிலேட்டட் ஸ்டேட்டஸ் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்க்கும்போது தெரியும், 200 ஓகே, 201 கிரியேட்டட், 203 நான் ஆத்தரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் நோ கான்டென்ட், ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ் ரிலேட்டடாகவே இருக்கா, ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸஸ்க்கு வர ஸ்டேட்டஸ் கோட் மாதிரியே இருக்கா. ஸோ அதனால அவங்க வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஓகேவா. வேற 400 பாருங்க, forbidden, not found, conflict, bad request, இந்த மாதிரியே வரும், ஓகேவா. இதில் நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த 404 நீங்கள் பார்த்துருக்கலாம். கூகுள் குரோமில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வெப்பேஜ் அவைலபிளாக இல்லை, இல்லைன்னா ஆஸ் ஆஃப்னா வந்துட்டு அந்த வெப்பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்றது கண்டென்ட் த்ரோ ஆகிருக்கும், ரைட், ஓகேவா. ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயே வந்துட்டு ஏபிஐ நம்ம கூட டச்சில் தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு தான் ஏபிஐ பற்றி எதுவும் தெரியல, ஓகேவா. ஸோ இந்த விஷயத்துலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏபி எந்த லெவலில் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ லெவல் 500. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக இப்போ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இல்லைனா நீங்கள் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கலாம். உங்களுடைய மிஷின் வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, ஸோ இன்டர்னல் சர்வர் எரர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கேட்வே டைம் அவுட்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கே வரும் அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க, கரெக்டாக. எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க தெரியல, ஓகே, ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக, கரெக்டாக. ஸோ அந்த டைம் அவுட் எக்ஸாம், அந்த டைமிங் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு 2 hours தான் டைமிங் அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா கேட்வே டைம் அவுட்னு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுமாரி ரியல் டைமில் நமக்கு டெய்லி ரியல் டைம் யூசேஜுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், சரியா. இது இன்னும் என்னன்றது எலாபரேட்டாக வந்துட்டு நம்ம இப்போ அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம், ஓகேவா. ஓகே, இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு போகலாம். இப்போ இந்த ஸ்லைடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டஸ் கோடை முடிச்சுட்டு இது வரலாம், ஓகேவா. ஸ்டேட்டஸ் கோடு வந்துட்டு என் நம்பர் ஆஃப் இந்த ஸ்லைடு, ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1x இது வந்துட்டு 1x சீரிஸ், 1x இன் த சென்ஸ் 100 சீரிஸ், ஓகேவா. இது 200 சீரிஸ், 300 சீரிஸ், 400 சீரிஸ் அண்ட் 500 சீரிஸ். ஸோ இதில் இவ்வளோ ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குப்பா, ஓகே. லைக் இன்ஃபர்மேஷன் 100 சீரீஸ்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். 200 series which is nothing but success as per we discussed now, ஓகேவா. and 300 series redirection, 400 series client error, so 500 series server side error. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், ஆக்சுவலி என்னுடைய கொலீக் ஃபேஸ் பண்ணது, ஓகேவா. என்னுடைய ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், அவர் வேற கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுறதுக்காக அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டின் தான் அவர்கிட்ட கேட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா 400 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் ரெக்வஸ்ட் அப்படி கேட்கல, ஓகேவா. ஈஸியாக கொஸ்டின் கேட்கல இப்படி, சரியா. அதர்வைஸ் வாட் கான்ஃப்ளிக்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் ஸ்டேட்டஸ் கோட் அப்படி கேட்கல, ஓகேவா. சிம்பிளாக கேட்டாங்க, என்னன்னா கேன் யூ ப்ளீஸ் டிஃபரன்ஷியேட் கிளைண்ட் சைடு எரர் அண்ட் சர்வர் சைடு எரர்னு கேட்டான், ஓகேவா. கிளைண்ட் எரர்னோன்னா இவர் வந்துட்டு யோசிச்சிருக்காரு, கிளைண்ட் எரரா என்ன எரரா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம இன்டெப்த்தாக காம்ப்ளெக்ஸாக பண்ணியிருக்கோம் இல்லையா கோடிங்ஸ்லாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓகே. பட் ஆனால் கிளைண்ட் எரர் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோட் தான் முதல்ல நீங்கள் சொல்லணும் அவங்ககிட்ட. லைக் 400 சீரிஸ் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளைண்ட் சைடு எரர் தான். வேற 500 சீரிஸ் எரர் எல்லாமே வந்துட்டு இட் வில் கம்ஸ் அண்டர் சர்வர் சைடு எரர், ஓகேவா. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க இல்லை நான் இதை ஸ்டேட்டஸ் கோட்ஸ் பற்றி கேட்கல, நான் பர்டிகுலராக இந்த டாபிக் பற்றி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகேவா. ரிவிஷன் கிளாஸ் வைக்கும் போதே நான் ரியல் டைமில் இன்டர்வியூவே எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டே வருவேன், சரியா. நோட் பண்ணிட்டே வாங்க, ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இவ்வளோ இருக்குது, ஓகேவா. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லாமே லேர்ன் பண்ணணும். பட் ஆனால் கம்பேரிங் டு ஆல் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இந்த 3 ஸ்டேட்டஸ் கோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ஓகே. லெவல் 200, லெவல் 400 அண்ட் லெவல் 500, ஓகேவா. அண்ட் இதில் நான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரியல் டைம் ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற போஸ்ட்மேன் டூல்லையும் சரி, ஓகேவா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா. அதனால இது வந்துட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணால் கூட ஓகே தான்.
ஸ்டேட்டஸ் கோட் மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் புரிஞ்சு படிங்க, அப்போ தான் புரியும். ஓகே, இந்த 400 வந்தால் பேட் ரெக்வஸ்ட் தான் அப்படின்றது வந்துட்டு அது கொஞ்சம் வந்துட்டு மைண்டில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். ஓகே, யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்னு வரும்போது நம்ம சொல்லியிருப்போம் ஹெச்டிபி ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். ஓகே, ஹெச்டிபி ரெக்வஸ்ட் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஹெச்டிடிபி அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் முன்னாடி அதுக்கு ஒரு யூஆர்எல் தேவை. கரெக்டாக ஹெச்டிடிபின்றது எதாவது மீன் பண்ணுறாங்க, இதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டா, ஸோ இப்போ இந்த ஹெச்டிடிபி பார்ட் வரைக்கும் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு www.domain.com இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிக்கணும்ப்பா, இதுவும் இன்டர்வியூ கொஸ்டின் தான். www.domain.com இந்த ஹோஸ்ட்ன்றது டெல் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் சொல்லலாம். ஓகே, அதேமாதிரி இதுக்கப்புறம் வந்துட்டு சில பாத்லாம் வந்து கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் www.domain.com அப்படின்னுக்கு அப்புறம் பாத் 2 ரிசோர்ஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எது கீழே வரும்னா ரிசோர்ஸ் பாத் கீழே வரும். ஓகே, ஸோ தட் they are calling as resource path. ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் they are having one question mark related structure. ஓகேவா, ஸோ இது எது கீழே வரும்னா query. ஸோ இது ஒரு query parameter சொல்லலாமா. Parameter which is nothing but these details, okay, which you are passing here is called path parameter. So after this question which is nothing but it's querying. Okay, it's querying that particular protocol, it's try to query. Okay, so this part we can call it as query parameter. Okay, so query parameter, so they will ask what kind of resource path there which are available in your URL structure, can you please explain, like that they asked, means you can explain clearly. Like there are two types of parameters, like path parameter and query parameter. Okay, path parameter which will get comes forward by host, whereas query parameter we can also give forward by resource path or path parameter, otherwise we can straight away here give here itself. Okay, so these are the things are available. Done. ஓகே, இப்போ இதை இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது என்டையரா வந்துட்டு தான் யூஆர்எல்னு சொல்றோம்ப்பா. ஓகேவா, இது என்டையரா வந்துட்டு யூஆர்எல். ஓகேவா, இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். ஓகே, தி ஸ்ட்ரக்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங் as the protocol, host, resource path, query, so these things and all. Okay, done. ஓகே, இந்த இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ரிசோர்ஸ் பாத்து query பாத்துலாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட், ஒரு எக்ஸாம்பிள் வெப்சைட் எடுத்துக்கலாம். ஓகே, MongoDB. இது வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் கிளவுட் ரிலேட்டடா ஒரு வெப்சைட். ஓகேவா, ஸோ அது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் புரியுறதுக்காக இது ஒரு இந்த வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன். சரியா, ஓகே. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பார்த்த அந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இங்க இருந்து நம்ம லேர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்க, இந்த மேல இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். சரிங்க, ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது என்ன வருது, https://www.mongodb.com. கரெக்டா, ஸோ அப்போ இது வந்துட்டு இப்போ இங்கே இந்த HTTPS வரைக்கும் என்னன்னு பார்த்தோம், இது வந்துட்டு ஒரு ப்ரோட்டோகால். கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த www யார் ஜாயின் பண்றது, ஸோ அப்போ இந்த www.mongodb.com அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஹோஸ்ட். கரெக்ட். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்லைடு கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ரிசோர்ஸ் பாத் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். சரியா, இப்போ நான் என்ன பண்றேன், வாலண்டியரா வந்துட்டு ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் பாத் இங்கே mongodb.com இருக்கா, ஸோ இப்போ நான் பர்டிகுலர் ஆப்ஷன் பர்டிகுலர் ஃபீல்டை வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அப்போ இந்த யூஆர்எல் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பாருங்க. ஓகேவா, ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சும்மா ரிசோர்ஸஸில் போயிட்டு இது வச்சுக்கலாம், சும்மா கிளிக் பண்ணலாம், சர்வர் அப்படின்னு வச்சுக்கலாமா, ரியல் இது வச்சு டிரைவர்ஸ் வச்சுக்கலாம்.
இங்கே நீங்கள் எல்லாரும் இங்கே வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன மாறி இருக்கு? முதல்ல நம்ம பார்க்கும்போது .com வரைக்கும் தான் இருந்தது. கரெக்டா? ஸோ இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் பாத் ஆட் ஆயிருக்கு. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் பாத் பேராமீட்டர் ஒன்று ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அந்த பாத் பேராமீட்டர் அதை தான் வந்துட்டு நான் இங்கே கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். path/to/resource. okay, this comes under resource path which is nothing but path parameter. okay, whereas query parameter எப்படி பார்க்கலாம். ஓகேவா? query parameter இது எப்படி வந்தது? இது ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்தது. கரெக்டா? இந்த ரிசோர்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இங்க பாத் வந்து சேஞ்ச் ஆகுது. விச் இஸ் நத்திங் பட் ட்ரைங் டு ஆட் தட் பர்டிகுலர் பாத் ஹியர் இன் பேஸ் யூஆர்எல். ஓகேவா? நீங்க என்டையர் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்துட்டு நீங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டு அதுல இருக்க கண்டென்ட்டை நீங்க நமக்கு த்ரோ பண்ணுது. எங்க இருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வருது? டேட்டா பேஸ் லேயர்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு இங்க எடுத்து வந்து த்ரோ பண்ணுது. கரெக்ட், டேட்டா பேஸ் லேயர். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு பாத் பேராமீட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொரி பேராமீட்டர். ஓகே, கொரி பேராமீட்டர் அப்படின்றது நம்ம என்ன இங்க மெயினா என்ன பேசணும்? It will be get identified by question mark. Okay, so that we can simply call it as query parameter. And இதுல நீங்க இன்னும் வாட்ச் பண்ணீங்கன்னா இது வந்து கீ வேல்யூ ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க வந்துட்டு கீ வேல்யூன்னு வரும்போது இன்னொரு ஞாபகம் வருது. இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல வந்துட்டு மேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. லிஸ்ட் செட் மேப் அப்படின்றதுல வந்துட்டு மேப்ல நிறைய மேப் இருக்கும். ஹேஷ் மேப், என்ன மேப்ல இருக்கு? இன்னொரு மேப் இருக்குமே, கலெக்ஷன் சார். சிம்பிளா அவர் சொல்லிட்டாரு கலெக்ஷன் சொல்லிட்டு. சரியா? அது கலெக்ஷன் கீழே தான் வந்துட்டு மேப்ல வரும், லிஸ்ட் செட் மேப்லாம். ஸோ மேப் கீழே வந்துட்டு ட்ரீ மேப் அந்த மாதிரிலாம் வரும். சரி, ஓகே. அந்த மேப்புக்குள்ள வந்துட்டு நீங்க வந்துட்டு பாஸ் பண்றது எல்லாமே வந்து கீ வேல்யூ பேர்ல தான் வந்து பாஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்க கொரி பேராமீட்டர்லயும் பாஸ் பண்றவங்களுக்கு A which is nothing but key, we can call it as key, whereas B which is nothing but we can call it as value for this corresponding A. Okay, if we need to give one more query along with this particular URL means we can we can add that particular query using the and. Okay, and operator. Okay வா? and யூஸ் பண்ணி நீங்க n number of queries எவ்வளவு queries வேணா நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். மாங்கோ டிபின்றத சர்ச் கிளிக் டிரைவர்ஸ்ன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க அடிஷனல் பாத் ஆட் ஆச்சு. ஓகேவா? இப்போ நான் சர்ச் பண்றோம். ஓகேவா? கொரின்றது என்னது? நம்ம ஒரு கொரி பண்றோம். கரெக்ட் தானே? இப்போ அது மாதிரி சர்ச்ன்றது ஒன்று பண்றோம். ஓகேவா? சும்மா சர்வர்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? சும்மா சர்வர்னா சர்ச் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கொரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் பண்றோம். லைக் சர்வர்ன்ற அப்படின்ற ஒரு கொரி வந்துட்டு இந்த சர்ச்ல வந்துட்டு ரைஸ் பண்றோம். சரியா? அப்போ அது என்ன பண்ணுது? அதை வந்துட்டு சர்ச்ல நம்ம கொடுத்தனால இப்போ அதை நான் கிரியேட்ல போய் கொடுக்க முடியுமா? கிரியேட்ல போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ண முடியுமா? அதுக்காக தான் அந்த HTTP மெத்தட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? 4 HTTP மெத்தட்ஸ் which is nothing but போஸ்ட், கெட், புட், டெலீட். கரெக்டா? ஸோ அப்போ அதுல வந்து புட் வந்து அப்டேட், வேற கெட் ஃபார் ரீட் வேற ரீடுன்னு சொல்லி சொன்னோம். கரெக்டா? அப்போ அந்த கெட்ல போயிட்டு நான் வந்துட்டு கொடுத்தாதான் சர்ச் பண்ணோம். நான் போஸ்ட்ல போய் பண்ணா கிரியேட் தான் பண்ணும். அதுதான் இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜி ஜெட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்ச்ல வந்துட்டு நான் சர்வர்னு கொடுக்கும்போது இந்த URL எல்லாரும் வாட்ச் பண்ணீங்களா? இப்போ இது என்னவா இருக்கு? சர்ச் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ இங்க என்னவா இருக்கு? கொஸ்டின் மார்க் போட்டு வந்திருக்கா? ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கொஸ்டின் மார்க் போட்டு கியூ இஸ் ஈக்குவல் டு சர்வர். ஓகேவா? ஸோ இப்போ சர்வர்ன்றதை நான் கொடுத்தேன் சர்ச்ன்ற இதுக்குள்ள. பட் ஆனால் அது வந்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் அதுவே ஆட் பண்ணிக்கிச்சு. ஓகே, அந்த பாத்தி சேர்த்து ஆட் பண்ணி எடுத்துட்டு வருது. ஓகேவா? இங்கே ஆட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வாட் இட்ஸ் ட்ரைங் டு சே மீன்ஸ் இட் இஸ் ஆடிங் த கொரி பேராமீட்டர் அலாங் திஸ் எக்ஸிஸ்டிங் URL. ஓகே, ஸோ திஸ் என்டையர் நவ் வி கேன் கால் இட் அஸ் URL ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த அதனால தான் இந்த மாங்கோ டிபின்ற எக்ஸாம்பிள் போனது. ஓகேவா? இதுலலாம் கொஞ்சம் நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். சர்ச் இங்கே பண்ணிக்கலாம், ஸோ செலக்ட் பண்ணுறது இங்கே பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இது நம்ம இதுக்கு ரிலேட்டடாக டேட்டா பேஸ் ரிலேட்டடாக எடுக்கின்றதுக்காக மாங்கோ டிபி சூஸ் பண்ணேன். சரியா? ஓகே, இது வந்துட்டு URL ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ஒன்னொன்னையும் வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஓகே, ப்ரோட்டோகால், ஹோஸ்ட், ரிசர்ச் பார்த்து, கொரி. ஓகே, ஸோ இது நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கும்.
ஓகே ஓகேவா. ஸோ யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன தேவை, வேரியபிள்ஸ் சொல்கிறேன். ஓகே ஸ்லைடு பொறுத்தளவில் இதுதான் மெயின். ஓகே இப்போ நம்ம இருக்க டாக்குமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ டாக்குமெண்ட்ல இதுதான் இருந்தால் டே 1ல் பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ டே 1ல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மேனுவல் ஆட்டோமேஷன் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஏபி டெஸ்டிங் அதே மாதிரி நம்ம டூல்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஏபி டைப்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ அதில் போஸ்ட்மெண்ட் டூல் எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்றலாம் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இவ்வளோ பார்த்தது எல்லாமே ஏபியோட இன்ட்ரோடக்ஷன், லைக் ஏபிஐ இன்ட்ரோ, மேக் மை ட்ரிப் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ லேயர்ஸ், பிளாக் டயக்ராம், ஆர்கிடெக்சர், ஜேசன், எக்ஸ்எம்எல், டிஃபரன்ஸ், காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, HTTP மெத்தட்ஸ் லைக் போஸ்ட், புட், கெட், டெலீட். ஸோ தீஸ் திங்ஸ். இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஓகே, தனியாக ஸ்டேட்டஸ் கோட் சொல்லியிருப்போம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் போஸ்ட், புட், கெட், டெலீட் அப்படிங்கிற HTTP மெத்தட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ போஸ்ட்க்கு டிஃபால்ட்டாக வந்து 201 கிரியேட்டட் தான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. For put they will use 200 okay. For get they will use 200 okay. And for delete they will use 204 no content. இந்த ஸ்டேட்டஸ் கோட் எங்க வருது அப்படிங்கிறது இந்த போஸ்ட்மேன் டூல்ல நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகே, as of now you try to understand this particular status code will get suites for this kind of HTTP methods like post, put, get, delete. Okay, whereas post is called create, put is called update, and get is called read, and delete is called delete. Okay, okay, one second. ஒன் செகண்ட், ஒரு கால் வருது, ஒரு செகண்ட். Until that you try to copy these things. Okay, post, put, get, delete. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. No, I mean class, yeah. Yeah. Anything urgent? 5:30 or 5:40 the class will get over. Okay, I will call after that. Okay. Okay, I will call you later. Yeah. I will call you later. Yes. Bye, I will call you later. Yeah, okay. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி நெக்ஸ்ட் போகலாம். ஸ்டேட்டஸ் கோட்ஸ் சொல்லிட்டு இருந்தாலும் ஸோ ஏபி டைப்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பார்க்கும்போது வந்துட்டு போஸ்ட்மேன், கிட்டப், ரெஸ்ட் அஷ்யூர்ட் வியா எக்லிப்ஸ். ஓகே, இந்த 3 இது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ போஸ்ட்மேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு வெப்சைட்டில் நம்ம ப்ரௌஸில் போயிட்டு போஸ்ட்மேன் டவுன்லோட் ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி தான். சரியா. போஸ்ட்மேன் டவுன்லோட் போடுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதே வந்துட்டு கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அதே விட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது நீங்கள் எடுக்கும் போது வந்துட்டு பார்த்து எடுக்கணும். அதாவது வந்துட்டு உங்களுடையது மிஷின் வந்துட்டு 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுலேயே வந்துட்டு செப்பரேட்டாக அவங்க செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 32 bit and 64 bit na straight away you can download. For Mac OS and Linux means you can download these things. ஓகேவா. ஸோ அவங்க தனியாகவே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. So that the postman will get downloaded for corresponding machine based on the OS which was installed in your local machine. ஓகேவா. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் அவே டவுன்லோட் த ஆப் தான் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும். இன்ஸ்டால் பண்ணும்போது சில டைமில் வந்துட்டு உங்களுடைய
ஒய்ஃபை கேட்காது ஓகேவா. பட் ஆனால் சில டைமில் வந்துட்டு சில பேருக்கு வேறு வேறு வேர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒய்ஃபை வேணால் கேட்கலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒய்ஃபை எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகேவா. எதர் த்ரூ ஹாட்ஸ்பாட் ஆர் வாட்டர் மேபி. ஓகே ஓகே. ஆனால் மெயினாக வந்துட்டு 32 பிட்டா 64 பிட்டா இதில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க ஓகேவா. நீங்கள் மாற்றி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ ஜென்ரலாக ஈஸியாக தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது ஓகேவா. ஓகே. ஸோ போஸ்ட்மேன் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். கிட்டப் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே கிட்டப் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி கிட்டப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஏன்னா போஸ்ட்மேன் வந்துட்டு மேனுவலாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. கிட்டப் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லலாம். அந்த 32 பிட் 64 பிட்னு பேசணும் இல்லையா, அது எப்படி பார்க்கறது சார் அப்படின்னா இப்படி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே கர்சர் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு காமிக்கும் விண்டோஸ் 32 பிட்டா விண்டோஸ் 64 பிட்டான்னு அதுவே கேட்கும். ஓகே. By selecting the particular bit operations which is present in your machine, you can select the particular version here so that it will download the corresponding postman application in your local machine. Okay va. Okay. GitHub சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, GitHub. GitHubனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. GitHubனா என்ன முதல்ல அப்படின்னா it will be called as a source code management tool. ஓகேவா. ஸோ அது வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இந்த ஆல்ரெடி இந்த அப்கமிங் கிளாஸஸ் இந்த ஒரு பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. கிட்டப்காக இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன். கிட்டப் முடிச்சுட்டு பேக் டு த நார்மல் இந்த லைனுக்கே போயிடலாம் ஓகேவா. ஸோ இந்த லைனில் கிட்டப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தேன் ஓகேவா. ஸோ அது எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கு. ஓகே. கிட்டப்னா என்ன? GitHub which is nothing but it will be called as a source code management tool, SCM tool. Okay. Source code management tool which is nothing but it will maintain your all of the codings which was present in your local repository. Okay. Local repository in a sense your local machine. உங்களுடைய லேப்டாப் தான், அதுதான் இவங்க எப்படி சொல்றாங்க சரியா. ரெபாசிட்டரிங்கிறது ஒரு ஃபோல்டர் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ நார்மலாக ஒரு கண்டென்ட் ஒரு டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ஸ்டோரிங் இன் பர்டிகுலர் ஃபோல்டர் அண்டர் particular folder name, correct? So like that these codings and all we can perform several operations and we can save our codings in a repository like structure in a local machine called local repository. Okay. Okay. So other one that from the local repository we are trying to manage our all of our code in a remote repository. Okay, that is called remote repository which is nothing but we are trying to maintain our all existing codes in a cloud like structure. So in this case, we are using the cloud-like structure called SCM tool, source code management tool, which is nothing but GitHub. Okay, wow. So this is the GitHub. Already account create பண்ணனால எனக்கு இது காமிக்குது. நான் உங்களுக்காக sign up பண்ணி காமிக்கிறேன். யாரோ join பண்ணிருக்காங்களா? Okay. இங்க இருக்கோம். Okay. So this is the GitHub which is nothing but we are going to manage our all our existing code from local repository to remote repository. Okay. So இப்போ இந்த டாக்குமெண்ட்ல வேற என்ன சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இது வந்துட்டு ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் சொல்லியாச்சு. ஸோ அதை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா க்ளோன் பண்ணலாம். We can clone that particular code, we can push that particular code and we can make the pull operation using this particular GitHub. ஓகேவா. க்ளோன் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி இருக்க ஒரு கோடிங் வந்துட்டு நீங்கள் க்ளோன் பண்ணி உங்களுடைய லோக்கலுக்கு கொண்டு வரலாம். ஓகேவா. ஆல்ரெடி நீங்கள் அங்கே சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா. புஷ் அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்துட்டு அதாவது இந்த லோக்கல்லேருந்து ரிமோட்டுக்கு போகணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது புஷ் ஆப்ரேஷன் மூலமாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ புல் ஆப்ரேஷன் அப்படின்னா அங்கே எடுத்து நீங்கள் பேக் டு த லோக்கல் ரெபாசிட்டரிக்கு புல் பண்ணிக்கலாம் கரஸ்பாண்டிங் கோடிங். ஓகேவா. அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் which is nothing but when you are trying to send your codings from the local to remote repository. Okay. In this case, the code which you are trying to send is already present in that remote repository, means it will throw a conflict. Okay. Understood? ஸோ அந்த கோடிங் நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த கோடிங் சேவ் பண்ண நினைக்கிற அந்த கோடிங் ஆல்ரெடி எக்ஸாக்டாக சேம் A to Z வந்துட்டு ஒரே மாதிரி ரிமோட் ரெபாசிட்டரியில் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேம் கோடிங் இன்னொரு தடவை நீங்கள் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இட் வில் ட்ரை டு த்ரோ ஏ கான்ஃப்ளிக்ட். ஸோ இதோடைய எலாபரேஷனாக எங்கேயோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் கிளாஸில் எடுப்பாங்க. ஓகேவா.
ஸோ அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கிட்டப்பில் நம்ம அந்த அளவுக்குலாம் இப்போ ஏபி டெஸ்டிங்கில் பார்க்க போகிறது இல்லை. பட் ஆனால் இந்த கிட்டப்பில் அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அது யார் எடுப்பா அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் உங்களுக்கு அந்த கிட்டப் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீஃபாக வந்துட்டு லைவாகவே பண்ணி காமிப்பாங்க. சரியா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூ ட்ரை டு கெட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ கான்ஃப்ளிக்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக் செவரல் அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி புஷ் புல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொல்லலையா? ஸோ கமெண்ட்ஸ் லைக் டெர்மினல் வழியா ஓகே அது வழியாகவும் நம்ம வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். லைக் git init, git add, git init in a sense, git initialize, okay, git add, git push, git pull. So these kind of commands they will use inside the terminals using git bash. ஓகேவா? get done. ஸோ இப்போ GitHub பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துருச்சா? இப்போ இதுக்கு வாங்க. ஏன்னா நான் GitHubனா என்னன்னே சொல்லாமலே நான் வந்துட்டு GitHub டவுன்லோட் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ போஸ்ட்மேன் பற்றி ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு வியூ வந்துருச்சு கரெக்டா? ஏன்னா இந்த 4 HTTP மெத்தட்ஸ் வந்துட்டு போஸ்ட்மேன்ல பண்றோம். அதனால இந்த அதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் வந்துட்டு போஸ்ட்மேன். இட் கம்ஸ் அண்டர் மேனுவல். பட் ஆனால் இந்த GitHub கோட் ஹிஸ்ட்ரி வேணுன்றதுக்காக கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த GitHubக்குள்ள போகலாம். GitHub எப்படி இன்ஸ்டால் பண்றது? GitHub எப்படி அது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா இல்லை. GitHub அப்படிங்கிறது ஒரு கிளவுட் டூல் மாதிரி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் மெயில் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க? போயிட்டு உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் சர் நேம், ஃபோர் நேம் எல்லாமே கொடுப்பீங்க கரெக்டாக? ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு வரும், நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க. சேம் ப்ராசஸ் தான். இங்கே நம்ம பார்க்க போகிறது GitHub. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்இன் கொடுக்கலாம். அதுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கா? லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய இமெயில் கேட்கும். இந்த வந்து சொல்லுங்க, வெல்கம் டு GitHub, லெட்ஸ் பிகின் த அட்வென்ச்சர். ஓகேவா? ஓகே, நம்மளுமே ஏபி டெஸ்டிங்கில் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நல்ல டைமிங்கில் நல்ல லைன். ஓகே, என்டர் யுவர் இமெயில். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்குற நார்மல் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் GitHubல ஜென்ரேட் ஆகிடும். ஸோ தட் யூ கேன் மேக் த புஷ் அண்ட் புல் ஆப்ரேஷன் ஃப்ரம் யுவர் லோக்கல். ஓகே, டன். ஆக்சுவலி இந்த GitHub வந்துட்டு இந்த மாதிரியே இருக்காது. சரியா? இந்த வெப்பேஜ்ல ரீசெண்டாக டெவலப்பர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அது பார்க்கும்போது அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஓகேவா? லைக் கேலக்ஸி ரியல் டைம் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த குளோப் சுற்றுற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அது இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு கேலக்சியில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கா? இன்னும் போக கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே மிதக்க ஆரம்பிச்சிருவோம். சரியா? யாரும் தூங்கிறாதீங்க. சரியா? தூங்குற அளவுக்கு வைக்க மாட்டேன். ஓகேவா? டன். சரி, ஓகே, கான்செப்ட்குள்ளே வாங்க. GitHub. ஓகேவா? ஸோ GitHub அப்படி தான் கிரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ரெஸ்ட் அஷூர்ட் வியா எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் செகண்ட். ஜூம் ரெக்கார்டு போயிட்டு இருக்கா? ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஸ்டாப்பே ஆகல. ஓகே, டன். இன் பிட்வீன் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆச்சுன்னா யாராவது எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கண்ணே. நான் கிளாஸ் எடுக்கிற ஃப்ளோரில் அப்படியே போயிட்டே இருப்பேன். ஓகே, இப்போதைக்கு ரெக்கார்டு போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஆமாம், ஃபாஸ்ட் ரெக்கார்டிங் தான் கேட்குது. ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ரெஸ்ட் அஷூர்ட் வியா எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டோமேஷன் போகும்போது அது எலாபரேட்டாக பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஃபார் வி ஆர் கோயிங் டு கவர் தி மேனுவல் டாபிக்ஸ். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போஸ்ட்மேன் அண்ட் GitHub கான்செப்ட். அண்ட் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஏபி டெஸ்டிங் டே 1 கிளாஸில் இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஒரு பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெக்கார்டிங் போடலாமா? ஏன்னா டே 2 ஒரு ரெக்கார்டிங் அப்படி ஓகே சார், அப்படியே பண்ணலாம். அப்போ தான் ஒரு ஃப்ளோர் ஸ்டாப் பாஸ் ஸ்டாப்